என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வேர்வை வேற வந்துக்கிட்டே இருக்குப்பா. சொல்லு. என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, இன்னைக்கு வந்து டயட்டு தான் கதை. இப்போ நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன், அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் கதையே. இது நான் வந்து ரொம்ப இப்போ மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு ரொம்ப இப்போ போட்டு தாளிக்கலை, சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பல்க் டயட்டில் இருக்கங்காட்டி நான் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பல்க் டயட்டில் இருக்கங்காட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு 3 மீல் எடுக்கிறது வந்து அதையே பிரித்து 4ஆவோ 5ஆவோ எடுத்துப்பேன். ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்க ஃபீல் ஆகாது. அண்ட் அதே டைம் வந்து நான் ஆல் டைம் ஃபுல்லாக இருக்க ஃபீலிங்கும் தரும். மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் வந்து 3 மீலாக எடுக்கிறத வந்து 5 மீலாவோ 4 மீலாவோ பிரித்து எடுக்கிறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஒரே டைமில் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி மந்தமான ஃபீலிங்கும் இருக்காது. அதே டைம் வந்து எனக்கு தேவையான எனக்கு என் மசில் பில்டிங்க்கும் எனக்கு வெயிட் கெய்னிங்க்கும் தேவையான வந்து ப்ரோட்டீன், கார்ப் எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரே டைமில் உட்காந்து நான் இது எனக்கு வந்து இப்போ நான் நார்மலாக எனக்கு ஒரு கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னா, அதை விட நான் எக்ஸஸாக சாப்பிட்டா தான் வெயிட் கெய்னிங்கும் மசில் கெய்னிங்கும் நடக்கும். அதுக்குன்னு எக்ஸஸாக வந்து போண்டா, பஜ்ஜி, சிப்ஸு, மிச்சர் முறுக்குன்னு சாப்பிடக்கூடாது. என்ன தேவையோ இப்போ இப்போ கார்ப்ஸோ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் தேவைக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஒரே டைமில் ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். என்ன இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். இதுவே நான் 3 to 4 டைம்ஸாக 4 to 5 டைம்ஸ் பிரித்து எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ஓகே நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம், அதனால் நம்ம வந்து ரொம்ப ஃபேட்டில் ரொம்ப குண்டாகலாம் மாட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலை வந்து எனக்கு கொடுக்காம, ஒரு ஓகே நம்ம நார்மலாக தான் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ரிலீஃப் எனக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நோட் பண்ணுங்கப்பா. ஒரு பனானா, கொஞ்சமாக ஒரு 30 கிராம் ஓட்ஸ் அண்ட் ஒரு கைக்கு இப்போ கிரவுண்ட்நட் அண்ட் 4 to 5 டேட்ஸ் அண்ட் அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா ஒரு 200 ml or 150 ml வந்து மில்க் எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டு குடிச்சிட்டு நான் ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ அங்கே போகும்போது எனக்கு இது நான் பண்ணுறேன்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு நைட்டு வந்து 8:30 9 நான் சாப்பிட்ருவேன். ஸோ இப்போ மார்னிங் 9லேருந்து மார்னிங் 7 8னே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 11 ஹவர்ஸ் வந்து நடுவில் பிரேக் இருக்குது. நான் 11 ஹவர்ஸ் நடுவு பிரேக் எடுத்துகிட்டு அகைன் நான் போய் ஜிம்மில் எதுவுமே சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபுல்லான ஒரு எனர்ஜியே இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக லேசியாக என்னடா இது என்ன ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மார்னிங் எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. அண்ட் ஓகே நம்ம வந்து இதை வந்து நான் பல்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் வந்து இதை கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அடுத்து நான் ஜிம்மில் ஒரு 2 hours or 2.5 hours 2 hours or 1.5 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்த உடனே ஆக்சுவலாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மசில் வந்து பிரேக் ஆகும். இந்த பிரேக் ஆகி அந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன் போய் ஃபில் ஆகி நம்ம ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மசில் க்ரோத் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வந்த உடனே ஒரு 2 or 3 எக் ஒயிட்ஸ் எடுத்துப்பேன். அது கூட கொஞ்சம் கார்ப்ஸான வீட் பிரெட் ஆர் நார்மல் பிரெட் வந்து எடுத்துப்பேன். ஸோ என்னோடய செகண்ட் மீலும் ஃபில் ஆகிடும். தேர்ட் மீல் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வீட்டில் செய்கிறதே தான். ரைஸு, தால்னா தால், சோயா சங்க்ஸ், சிக்கன்னா சிக்கன், இது நார்மலாக செய்கிற எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். கொஞ்சம் ரைஸு இல்லை அது கூட சைட்ஸ் என்னவோ அது, அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் இருந்தால் வெஜ்ஜீஸ் எடுத்துப்பேன். வெஜ்ஜீஸ் இல்லை அப்படின்னா நான் அதுக்கு பதிலாக ஒரு 1 or 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துப்பேன். அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு லஞ்சும் ஃபில் ஆகிடும், லஞ்சு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும், எனக்கு தேவையான கார்ப்ஸும் கிடச்சிரும், ப்ரோட்டீனும் கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து நான் மோஸ்ட்டாக ஸ்நாக் எதுவும் எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பசிக்கும்ல, அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிரவுண்ட் நட்டு 1 or 2 பனானா எடுத்துப்பேன். அப்புறம் அடுத்து வந்து வேணும்னா அடிஷ்னலாக கொஞ்சம் மில்க் எடுத்துப்பேன். பட் மோஸ்ட்டாக மில்க் எடுக்கிறது இல்லை, இது 2 மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். நைட்டு வந்து ஒன்று எல்லார் வீட்லேயும் ஆக்சுவலாக என்ன செய்ய போகிறாங்க, சப்பாத்தி செய்வாங்க, இல்லாட்டி ரைஸ் ஏதாவது செய்வாங்க. அவ்வளோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்பாத்தி இருந்தால் ஒரு 3 or 4 சப்பாத்தி எடுத்துப்பேன். அது கூட என்ன கறி வச்சுருக்காங்களோ, கறினா
சிக்கன் மட்டன் கிடையாது, இந்த குழம்பு இருக்கும்ல, தால் கறி அந்த மாதிரி, அதில் என்ன கறி வச்சுருக்காங்களோ அதை நான் எடுத்துப்பேன். அப்புறம் ரைஸ் இல்லாட்டி ரைஸ் கூட ரசம் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஒன் டே மீலாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட வேண்டிய மீலை ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறங்காட்டி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரே டைமில் டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாது. ஒரு மாதிரி லேசினஸ் இருக்காது. தேவையான அளவுக்கு தேவையான சாப்பிட்றங்காட்டி எனக்கு அந்த என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடிஷ்னலாக அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து கார்விங்ஸும் வராது. ஏன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன்ல, ஸோ அதனால் எனக்கு எதை பார்த்தாலும் டெம்ப்ட் பெருசாக ஆகாது. ஸோ இதுதான் நான் வெயிட் கெய்னிங்க்கு யூஸ் பண்ணுறது. நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு என்ன டயட்டா அப்படின்னா, சிம்பிள் தான். நீங்கள் சாப்பிட்றதுல வந்து நார்மலாக சாப்பிட்றதோட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், வெயிட் லாஸ் ஆகிடும். எனக்கு வந்து வெயிட் லாஸும் பண்ணணும், அதே டைம் மசில் பில்டிங்கும் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இன்னும் சிம்பிள் தான். நார்மலாக சாப்பிட்றதோட கம்மியாக சாப்பிடுங்க, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னென்னு கூகுளில் போட்டாவே வந்துடும். இதெல்லாம் தான் ப்ரோட்டீன்ஸ் உண்டானது. எக்கு அண்ட் சிக்கன், இதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக இதை விட அது போக சோயா சங்க்ஸ், இந்த 3 இதுலேயும் தான் அது நல்ல ப்ரோட்டீன் வந்து சிம்பிளாக ஒரு நல்ல குட் ப்ரோட்டீன் சோர்ஸாகவே இந்த 3 நீங்கள் கன்செப்ட் பண்ணிக்கலாம். அது 3 ஒரே டைமில் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு சோயா சங்க்ஸ் எடுக்குவாங்க, ஒரு நாளைக்கு சிக்கன் எடுத்துக்குவாங்க. சோயா சங்க்ஸ்னால் என்ன ஒரு 50 கிராம்ஸ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. பசங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ கூகுள் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கலாம் ஆன்லைனில், பசங்க வந்து சோயா சங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, அது வந்து ஃபீமேல் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது பசங்க உடம்புல அப்படின்லாம் வந்து கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. மேல் வந்து ஒரு மேல் வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா வந்து எனக்கு கைனோ பெருசாகிடும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கும். சிக்கனோட பிரஸ்ட் பீஸில் தான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வாங்கும்போதே 250 கிராம்ஸ் ஆர் 250 கிராம்ஸ் இனஃப் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிடும். அண்ட் இது ரெண்டுமே சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஆல்டர்னேட், நான் வந்து வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன்ஸ் சோயா சங்க்ஸ் சாப்பிட்லாம், என்னால் டெய்லியும் சோயா சங்க்ஸ் சாப்பிட முடியாது, நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து எக் எடுத்துக்கலாம். இல்லை வீகன் அப்படின்னா எனக்கு தெரியாது, சாரி, எனக்கு அந்த கான்செப்ட் பற்றி எனக்கு தெரில. நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வரும். பட் ஆனால் சிம்பிளான கான்செப்ட் அதுதான். நான் வந்து ஃபேட் லாஸும் பண்ணணும், மசில் கெயினும் பண்ணணும் அதே டைம். அப்படின்னா கம்மியாக சாப்பிட்டு நிறையா ப்ரோட்டீன் எடுத்து அண்ட் இப்போ நிறையா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா மசில் கெயின் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும், வெயிட்டும் வந்து குறைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கேன், எனக்கு வந்து ஃபேட் இப்போ மசில் கெயின் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. நான் பண்ணுறதே தான் பண்ணணும். இப்போ நிறையா கார்ப்ஸ் எடுத்துக்குவாங்க, நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க, நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3 பண்ணிங்கனாவே நல்லா ரொம்ப ஸ்கின்னி டு குட்டான ஒரு ஃபிசிக்கு வந்து மாறிடலாம். நிறையா பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன மாதிரி ஐடியானா, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டயட்டை நம்ம மெயின்டைன் பண்ணோம் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடாகும். உங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னாவே 50-50 தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ணால் தான் அந்த 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 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டு கிடைக்கும். நான் வந்து ஜிம்மில் போய் சரி ஏதோ ஒரு ஒர்க் அவுட், நான் ஜிம்முக்கு போங்க, நான் ஜிம்மில் சொல்கிறேன், நான் ஜிம்மில் போய் 2 hours மாங்கன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளில வந்தோடனே கோக்கு, இப்போ நல்லா போண்டா, பஜ்ஜி, சமோசா அப்படின்னு போட்டு நல்லா அடிச்சு நகுத்துனேன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டயட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை லாங் டேர்முக்கு கொண்டு போகலாம். அதான் நான் சொல்லுவேன் சார். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், அன்டில் தென். Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning all. அங்குமான்னு பேசி கடைசியில் பாதி மண்டை தான் தெரிஞ்சுதான். ஓகே.